This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலை டிஃபன் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவை உப்புமா எல்லார் வீட்லேயும் ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு பண்ணிடலாம். உப்புமாங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிடிச்ச விஷயந்தான். அதனால் அதை இன்னும் சுவையாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உப்புமா பண்ணுறதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கடையில் லேசாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல். அந்த 1 கப் ரவையை சேர்த்து இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவை தீயக்கூடாது, லைட்டாக வாசம் வந்தால் போதும். கையெடுக்காமல் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு வத்தல் கிள்ளி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 போல் கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 3 பீன்ஸும் 1 கேரட்டும் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் பச்சை பட்டாணி ஊற வச்சு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை பட்டாணி நல்லா அவிச்சு சேர்த்துக்கணும். இல்லைன்னா ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறி நல்லா வதங்கிருச்சு, இதிலே பாதி வந்துருச்சு. இதில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா தோலை உரிச்சிட்டு 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. கடலை வந்து லைட்டாக வறுபட்டால் போதும். இதில் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 கப் ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு, உப்பும் கரைஞ்சிருச்சு. காய்கறி ஏற்கனவே நம்ம வதக்கும் போதே நல்லா வெந்துருச்சு, அதனால் காய்கறி வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ரவை வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க, மொத்தமாக தட்டிட வேண்டாம். இதை அப்படியே மெதுவாக கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். தீயை வந்து அதிகமாக வச்சிடாதீங்க, மிதமான தீயிலே இருக்கட்டும். டக்குன்னு வச்சோம்னா தண்ணி வற்றிடும், ரவை வேகாது. அதனால் மிதமான தீயிலே நல்லா சிம்மில் வச்சு கூட இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம கிளற தான் ரவை வெந்து நல்லா திக்காக வரும். நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் நிலக்கடலை எல்லாம் சேர்த்தனால நல்லா சத்தாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு கடலை வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி ஒரு டிஃபனாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அதுக்குரிய சத்து நல்லா கிடைக்கும்.
நல்லா இதேமாதிரி நல்லா மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரண்டியில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் சரியாயிரும். இப்போ பாருங்க நல்லா திக்காயிடுச்சு. நம்ம எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு. இதை அப்படியே ஆற வச்சிட்டோம்னாலே நல்ல உதிரி உதிரியாகவும் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு இது சும்மாவே சாப்பிட்லாம். நம்ம இதில் சர்க்கரை சேர்த்து தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, சும்மாவே சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.